முன்பெல்லாம் வயதானவங்க மட்டுமே ஆன்மீகத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் வயது வித்தியாசம் இல்லாமல் அநேகம் பேர் பக்தி பாடல்களை கற்றி பாடி வருகிறாங்க. அதுலேயும் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி போன்ற பல பாடல்களை ஈடுபாட்டோடு பாடுகிறார்கள். லலிதா சகசரநாமம், விஷ்ணு சகசரநாமம் பாடுறாங்க. பக்தி பாடல்கள் தமிழில் உள்ளது போல் பிற மொழிகளில் அதிகம் இல்லை. தற்போது திருவாசகம் படிப்பவர்களும் பாராயணம் செய்பவர்களும் அதிகரித்து வருகிறார்கள். திருவாசக முற்றோதல் சிவாலயங்களிலும் சைவ திருமடங்களிலும் அன்பர்களின் இல்லங்களிலும் நடைபெறுகிறது. அதே போல திருப்புகளையும் கோயில்களிலேயும் அன்பர்கள் இல்லங்களிலும் திருப்புகள் பாராயணம் செய்கிறார்கள். இவ்வாறு ஏகதின திருப்புகள் பாராயணம் செய்த அன்பர்களின் இல்லங்களில் பல நன்மைகள் நடைபெறுகிறது. அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறுகிறது. திருப்புகள் பெரும்பாலும் கர்நாடக சங்கீத முறைப்படியே பாடப்பெற்று வந்தது. திருப்புகழை முதலில் பஜனை முறையில் பாடிய பெருமை காலம் சென்ற திரு ராமநாதன் செட்டியாரையே சேரும். திருப்புகழின் பயனை அடைய வேண்டும் என்றால் அதனை பஜனை முறையில் பாடினால் அனைவராலும் எளிதாக பாட முடியும். திருப்புகழ் 108 மணிமாலை என்ற தொகுப்பை வெளியிட்டுள்ளார்கள். பதம் பிரித்து புரியும்படி சந்தத்துடன் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆடிட்டர் திரு சூனாபானா மெய்யப்பன் அவர்கள் பெருமுயற்சி எடுத்து அனைவரும் திருப்புகழை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லா ஊர்களிலும் சில வெளிநாடுகளிலும் பல குழுக்களை ஏற்படுத்தி அந்த குழுக்கள் மூலம் ஆன்லைனில் திருப்புகழை கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். பலரும் ஆர்வமுடன் கற்று பயனடைந்து வருகிறார்கள். திரு மெய்யப்பன் அவர்கள் சென்னையில் அவர்கள் இல்லத்தில் 108 மணிமாலை தொகுப்பை முதலில் ஏகதின திருப்புகழ் பாராயணத்தை தொடங்கினார். சுமார் 4 மணி நேரம் இந்த பாராயணம் நடைபெற்றது. குழுக்களாக சேர்ந்து மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு கோவிலிலோ அல்லது அன்பர்களின் இல்லங்களிலோ இந்த பாராயணம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருப்புகழ் புத்தகம் ஒவ்வொரு வீட்டிலும் அவசியம் இருக்க வேண்டிய ஒன்றாகும். திருப்புகழ் படிப்பதால் தடைப்பட்ட திருமணம் நடைபெறுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு நல்ல விதமாக வீடு அமைகிறது. மேற்படிப்பு படிக்க நினைப்பவர்களுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைத்து வெற்றி பெறுகிறார்கள். நல்ல வேலையும் கிடைக்கிறது. செல்வம் பெறுகிறது. நல்ல வாழ்க்கை அமைகிறது. இது முருகப்பெருமானின் திருவாசகம் ஆகும், திருவருளே ஆகும். சிலர் வீட்டில் திருப்புகழ் பாராயணம் செய்யும் போது முருகன் மயில் வடிவிலோ அல்லது சேவல் வடிவிலோ வந்து சில சமயம் காட்சி கொடுக்கிறார். இது கண்கண்ட உண்மை. நாம் நினைத்தது நிறைவேற நாம் பாட வேண்டிய திருப்புகழ் நிறைய இருக்கிறது. அவற்றுள் ஒரு சில பாடல்களை மட்டும் கூறியுள்ளேன். 108 மணிமாலை என்ற புத்தகத்தை வைத்து பாடினால் பதம் பிரித்து பாட வரும். நான் 2-3 வரிகள் மட்டும் பாடியிருக்கிறேன். மீதியை நீங்கள் புத்தகத்தில் பார்த்து படித்துக்கொள்ளுங்கள். இந்த பாராயணத்தை சிறுவாபுரி, வல்லக்கோட்டை, திருப்போரூர், வடபழனி, பெசன் நகர் ஆறுபடை வீடு, பாம்பன் சுவாமிகள் திருவான்மியூரில் உள்ள கோயில், திருத்தணி, குன்றத்தூர், கந்தகோட்டம், குமரன் குன்றம் போன்ற பல முருகன் கோயில்களில் நடைபெற்றுள்ளது. தும்பிக்கையானை முதலில் நினைத்து விட்டு நம்பிக்கையோடு திருப்புகழை பாட வேண்டும். திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற வேண்டிய திருப்புகழ். விரல் மாற நைந்து மலர் வாழி சிந்த மிகவானில் இருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் வசை கூற. இந்த திருப்புகழை தினமும் பாடுங்க. சிறந்த வாழ்க்கை அமைற அகரமுமாகி அதிபனுமாகி அதிகனுமாகி அகமாகி அயனென ஆகி அரியன ஆகி அரண்யன ஆகி அவர் மேலாய். இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க. வாழ்வில் வெற்றி பெறதுக்கு உம்பர்தனு தேனுமணி கசிவாகி ஒன்கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரசத்தே பருகி பல காலும் என்ற நுயிர் காதரவுற்றருள்வாயே. சொந்த வீடு அமையணும்னா அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மன மகிழ்வீர அருளாலே அந்தரியோடுடனாட சங்கரனும் மகிழ்கூற ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக. கல்வியில் சிறக்கிறதுக்கு சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்தனின் செயலே விரும்பியுனை நினையாமல். மகப்பேறு அமைகிறதுக்கு
ஜெகமாயை உந்தன் அகவாழ்வில் வைத்த திருமாதி கர்ப்பம் உடலூரி தசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி. செல்வம் பெறுகிறதுக்கு சரணகமலாலயத்தை அறநிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சடமுடமட்டி பலவினையிலே ஜனித்த தமியன் மிடியால் மயக்கம் உருவேனோ. நோய்கள் நீங்கிறதுக்கு தீரா பிணி தீர சீவாத்துவ ஞான ஊராற்றியதான ஒருவர் கருள்வாயே. பாரோர் கிரை சேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே. அதே நோய் தீங்கிறதுக்கு இன்னொரு பாட்டு இருக்கு. இருமல் உரோகம் முயலகன் வாத எரிகுல நாசி விடமேனி இழிவு விடாத தலைவலி சோகை எழுகல மாலை இவை போக. பெரும் செல்வம் பெற ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும். இந்த பாட்டையெல்லாம் நீங்கள் தினமும் பாடினீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடுங்க. அப்படி இல்லைன்னா பிழை இல்லாமல் படிங்க. திருப்புகழை மனதார பாட பாட அன்பர்கள் எண்ணியதெல்லாம் நன்மையாக நடைபெறும், நினைச்சது நிறைவேறும். அனைவரும் திருப்புகழ் பாடல்களை கற்று தொடர்ந்து பாராயணம் செய்து முருகப்பெருமானின் திருவுகளை பெற்று நலமுடன் வாழ முருகன் அருள் புரிவாராக.